அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி. அவருடைய கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதா எங்களை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, ஆமென். உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் ஓ நன்றி ஆண்டவரே, என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, உணர்ந்து பாடுவோமா, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அலைகள் வந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்கிறவரே, ஆகவே கிருபையே கிருபையே ரபவல ஷகதரபராத ஓரமமமகதரா, கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே. அப்படியே கரங்களை உயர்த்தி,
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஓ அல்லேலூயா உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக அல்லேலூயா துன்பத்தில் துணையாய் வந்தவரே ஆராதனை உமக்கே அல்லேலூயா 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 எல்லா பலவீனங்கள் மாறுவதாக எல்லா தடைகள் சோர்வுகள் அசதிகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாய் ஆராதிக்கிறவர் கிருபையை தருவீராக அல்லேலூயா 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 அல்லே ஒரபல ஷகதரா ரிமனகதர பலகதரி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. கிருபை என்பது பலருக்கு அது வார்த்தை, நமக்கோ அது வாழ்க்கை. கிருபை என்பது பல பேருக்கு அது வார்த்தையா இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது வாழ்க்கை. நம்முடைய பலத்தினால நம்மளால வாழ முடியாது, நம்முடைய சுயத்தினால வாழ முடியாது, நம்முடைய திறமைனால வாழ முடியாது, நம்ம சுற்றி இருக்கிற உறவுனால நம்ம வாழ்ந்துட முடியாது, நமக்கு இருக்கிற தாய் தகப்பனால வாழ்ந்துட முடியாது. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிட மாட்டார்னு சொல்ற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க பார்க்கலாம். எஸ், உம்முடைய கிருபை ஆண்டவரே, ரபாலா ஷகத ரபாலா, அந்த கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய மகத்தான கிருபைகளை நம்மை தந்து ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிறார். ஆகவே நாம் பாடப்போகிறோம், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே, நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுவோம், பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் சூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு ஆமென். வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், இயேசையா இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுவோம், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து எங்களோடு இருக்கிறவரே என்னை கனப்படுத்துவே. ரபகதரா. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே.
சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இசையா, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் கிருபைகளை தந்து வழி நடத்துகிறாரே. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஜெயம் கொடுக்கும் ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு பாடும்போதே ஒரு வெற்றி. கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பன எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பன எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். கோடி நல்ல கோடி சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும்
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசையா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் ஒரபல சகதரா, கெடுவதில்லை. இருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. இசையா. மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்து நானே. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி தேவ கிருபை அளவில்லாமல் நம்மை ஊற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புகிற கிருபையை அளவில்லாமல் நமக்கு தரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. கிருபைகளை தாங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க, எங்க உறவுகளுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு தொழில உடைய கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு, தேவனுடைய கிருபை அளிக்கிற வல்லமை கடந்து வருவதா. கிருபை பெற்றுக் கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே புது கிருபையினால ஒவ்வொரு நாளுக்கு அந்த கிருபை, சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபை, புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற கிருபை, தடைகளை தாண்டி நடக்கிற கிருபை, கிருபைகளை தருவீராக. நல்ல கரங்களை தட்டி அவர் கிருபையை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல பாராட்டின உம்முடைய தயவான மகா பெரிய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, உம்முடைய மகா பெரிய கிருபை, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது ஆண்டவரே. யாரு சொல்றா தெரியுங்களா? தேசத்தின் ராஜா. அவருக்கு எல்லாமே இருந்து கூட அவர் சொல்ற ஒரு காரியம், நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை. அந்த கிருபையை கரங்களை உயர்த்தி உயர்த்தி, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கு எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. அடைய கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, முடியாதையா,
வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை இல்லாம தாங்கினது உம்முடைய கிருபை. முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இயேசுயா. கிருபை இல்லாம நன்றி ஆண்டவரே. வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, அந்த கிருபை எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஆமே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஆண்டவரே. எங்க நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஆகையால் தீங்கு உங்களுக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது. நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், விடுதலையோடு தொழுது கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தோடு தான் கடந்து வருகிறோம். இன்றைக்கு நன்றாக பாடி ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் வந்தாலும், நான் வரும் பொழுது ஏதோ ஒரு பகுதியில் சத்துரு நம்மோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது நிமித்தம்தான். சில நேரங்களில் சிந்தையில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். சிந்தையிலே போராட்டம் இருக்குமானால் அவர்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்து அப்படி நாமத்தை தொழுது கொள்ள முடியாது. நாம் பிடிக்கப்பட்டிருப்போம். சத்துரு நம்மை அறியாமலே என்றைக்கு நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நமக்கு ஒரு யுத்தம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும், நாம் ஏற்றுக்கொண்டாலும் நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சில போராட்டங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் நமக்கு போராட்டம்
உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ அந்த போராட்டத்தை நம்ம சந்திக்க வேண்டும், அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும். பல பகுதிகளில் நம்ம விடுதலை பெற வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். சில வாழ்க்கையில் விடுதலை பெற்றால்தான் நம் விடுதலை, அந்த விரக்தியை விட்டு கடந்து வர முடியும், துக்கத்தை விட்டு கடந்து விட முடியும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நிறைவில்லாமலே இருப்போம், ஒரு குறை உள்ளவராக இருப்போம், குற்றம் சாட்டி கொண்டிருப்போம், குறை கூறிக்கொண்டே இருப்போம். இல்லை என்றால் பழியை பேரத்தில் போட்டு ஏதாவது சின்ன ஒரு காரியத்தை கூட சகிக்க முடியாதபடி, அதை மேற்கொண்டு வர முடியாதபடி ஏதோ சில அசுத்தாவின் கிரிகளிலே நம்ம சிக்கி போராடி கொண்டிருக்கலாம். அந்த பகுதியில் நாம் விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கானாலும் 3 விதமான பகுதிகள் உண்டு. முதல் பகுதி வெற்றி பெற்ற பகுதி. அதிகமாக ஜெபித்ததினாலே கண்களிலே வெற்றி இருக்கலாம். சிலவங்களுக்கு கண்களிலே இச்சையினால் பார்க்கறதுனால அதில் இச்சைகள் வராதபடி அதில் ஒரு வெற்றி கிடைத்திருக்கலாம். சில வார்த்தையை எதுக்கும் டக்குன்னு பேச மாட்டாங்க, அது நிமித்தம் அவர்கள் வார்த்தையில் வெற்றி பெற்றிருக்கலாம். சிலவங்க எதை கொடுத்தாலும் காது கொடுக்க மாட்டாங்க, அதனால் வெற்றி பெற்றிருக்கலாம். சிலவர்களுக்கு பண ஆசையிலிருந்து மேற்கொண்டு இருக்கலாம், அதில் அவங்களுக்கு வெற்றி. சிலவங்களுக்கு பண ஆசையிலிருந்து இன்னும் வெளியே வரல, தாங்கள் மரித்தாலும் 3 தலைமுறைக்கு சேர்த்து வச்சாலும் கூட அவங்களுக்கு இன்னும் வெற்றி வராது. அதை நம்ம தான் போகும்போது, உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஒன்று நாம் கொண்டு போவதில்லை என்ற எண்ணமே கிடையாது. ஆனால் இந்த ஆசை அவளை பிடித்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கும், இந்த பண ஆசை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். ஏதோ ஒரு பகுதி அதை பிசாசினால் பிடிக்கப்பட்டு அது விடுதலை இல்லாமல் போராடி கொண்டே இருக்கும். மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்கும், ஆனால் வெளியில் நல்லா பேசுவாங்க, ஆசை இல்லாதபடி கர்த்தருக்கு கொடுக்கறது போல அதெல்லாம் செய்தது போலெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் மனதுக்குள் அந்த ஆசைகள், உலக மயக்கங்கள், பொருளாசைகள் பிடித்து மயக்கி அதனால் அவங்கள பாட முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, ஸ்தோத்தரிக்க முடியாதபடி, சின்ன ஒரு பாடுகள் வந்தால் கூட அதிலிருந்து வெற்றி பெற முடியாதபடி குறை சொல்லுகிறவர்களாய், குற்றம் சாட்டுகிறவர்களாய், இல்லை என்றால் ஏதோ மன அமைதியை இழந்தவர்களாய், மன விரக்தியானவர்களாய் காணப்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலிருந்து ஜெயிக்க முடியும். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், அல்லேலூயா. அந்த பகுதியை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெபத்தினால ஜெயிக்கலாம், உபவாசத்தினால ஜெயிக்கலாம், விழித்து நம்ம ஜெபிக்கலாம், போராடி நம்ம ஜெபிக்கலாம், மன்றாடி நம்ம ஜெபிக்கலாம். அந்நாள் வந்தால் அவள் போராட்டத்திற்கு, தேவாலயத்துக்கு வந்தது போராட்டத்திற்கு ஒரு முடிவு வந்துச்சு என்று வாசிக்கிறோம். அதே போல் தேவ சமூகத்தில் யாக்கோபு வந்தான், அவன் போராட்டத்திற்கு முடிவு வந்தது என்று வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்துட்டு திரும்ப போராட்டத்தோடையே திரும்பி போவதல்ல தேவ நோக்கம். தேவ சமூகத்தில் வந்து போராடி ஜெபிக்கிற போது எல்லா போராட்டத்திற்கும் கர்த்தர் முடிவை நமக்கு தருவார். அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க போகிறோம். நம்ம வெற்றி பெற்ற பகுதியில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பகுதி நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், இன்னொரு பகுதி போராடி கொண்டிருக்கிற பகுதி உண்டு. ஒரு பகுதியில் நம்ம ஜெபித்ததுனால நம்ம இதை பார்த்தாலும் நம்ம இச்சிக்கிறோம், அது தப்பு, அது பாவம். ஒரு வீடை பார்த்தா இதை வாங்கணும் போல தெரியுது, ஒரு நகையை பார்த்தா இதை பெற்றுக்கொள்ளும் போல தெரியுது, புடவையை பார்த்தா அதை வாங்கணும் போல இருக்குது. அதே போல் கார் வாங்கினது இச்சை மேற்கொள்ளாதபடி நீங்கள் ஜெயித்திருக்கலாம். ஆனால் இன்னொரு பகுதியில் ஏதோ ஒரு பகுதி நீங்கள் போராடி கொண்டே இருக்கும். அசுத்த ஆவிகள் உங்கள் போராட்டத்தை முதல் நம்மை கரைப்படுத்தி, நம்மை தீட்டுப்படுத்தி, நாம் தேவனுக்கு அருகில் கிட்ட வராதபடி, தேவனுக்கு அருகில் நெருங்கி வராதபடி, தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு ஏதோ ஒரு போராட்டத்தில் நம்மளை சிக்க வைத்து அந்த ஆசையில் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். அது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதி தோற்று போன பகுதி. அந்த பகுதியில் வெற்றியே கிடைக்கல. ஏன்னா அதுக்காக நம்ம ஜெபிக்கலை, நம்மள தோற்று போயிருக்கிறோம். தோற்று போன பகுதிக்காக நம்ம ஜெயிக்கணும். ஆமென். அந்த பகுதியில் நீங்கள் வெற்றி பெறணும், அந்த பகுதியில் நீங்கள் ஜெயம் எடுக்கணும். அப்போது தான் நம்ம வெற்றி பெற முடியும். உலகத்தில் பலவிதமான ஆவிகள் போராடி கொண்டே இருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள் நமக்கு விரோதமாக வைக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் நாம் பிடிக்கப்பட்டு விடக்கிறதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பறவையை பிடிக்கிறதுக்கு வலையை விரிக்கிறான் வேடன், ஆனால் மீனை பிடிக்கிறதுக்கு மீனவர்கள் வலையை வீசுகிறார்கள். ஆனால் யானையை பிடிக்கிறதுக்கு குழியை வெட்டுகிறார்கள், புலி சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு கூண்டை வைக்கிறார்கள், இப்படி எலியை பிடிப்பதற்கு பொறி வைக்கிறார்கள். இப்படி சத்துரு நாம் பயணிக்கிற பாதையில் பலவிதமான கண்ணிகளையும், பலவிதமான பொறிகளையும், பலவிதமான குழிகளையும், பலவிதமான கண்ணிகளையும், பலவிதமான கட்டுகளையும், பலவிதமான தந்திரங்களையும் வைத்திருக்கிறான். இவைகளை நாம் கடந்து போகும்போது தான் நாம் வெற்றியாய் வாழ முடியும். கரங்களை வெற்றி. அல்லேலூயா, ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதனால நமக்கு பிரச்சனை இல்லை என்றோ, ரட்சிக்கப்பட்டு விட்டதினால் பாவ போராட்டம் இல்லை என்றோ சொல்லிவிட முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் போராட்டம். மரிக்கிற வரைக்கும் நாம் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். மரிக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் போராட்டம் வித்தியாசப்படுகிறது, அவ்வளவுதான். சிலவருக்கு போராட்டம் தொழிலில், சிலவங்களுக்கு போராட்டம் பணத்தோடு, சிலவங்களுக்கு போராட்டம் கடனோடு, சிலருக்கு போராட்டம் வியாதியோடு, சிலருக்கு போராட்டம் குடும்பத்தோடு, சிலருடைய போராட்டம் கணவனோடு, சிலருக்கு போராட்டம் மனைவியோடு, சிலருடைய போராட்டம் பிள்ளைகளோடு,
குழந்தைகளோடு, சிலருடைய போராட்டம் தொழில் ஸ்தலத்தில், சிலவங்களுக்கு போராட்டம் பக்கத்து விட்டவரோட, சிலவங்க போராட்டம் உறவினரோட, எல்லாத்தையும் ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவங்க போராடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த போராட்ட பகுதியை நாம் ஜெயிக்க வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவதற்கான ஆயத்தங்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அன்றாடத்திலும் அனுதினமும் தேசத்தில் நடக்கிற கொடிய சம்பவங்கள், கொடிய பாவங்கள், அருவருப்பான காரியங்கள், சபையிலும் சமுதாயத்திலும் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரிகிறது இயேசு சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலகட்டத்தில் வரும்போது நாம் குற்றமற்றவர்களாய், ஆமென், தீட்டுப்படாதவர்களும் கரைபடாதவர்களுமாய் வருகைக்கு அவளோடு எதிர்பார்க்கிறவர்களாய் நம்ம காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தில் விடுதலையோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைக்கு எதிராய் நாம் கடந்து போக வேண்டும். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே நாம் இந்த விடுதலை பெற வேண்டிய ஒரு 7 பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லி ஆராதனையை நாம் நிறைவேற்றப் போகிறோம். கரங்களை வைத்து அல்லேலூயா, கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல கவனிங்க. நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று. ஆனால் எனக்கு போராட்டம் இல்லை என்று இந்த உலகத்தில் யாரும் சொல்லிவிடவே முடியாது. ஏதாகிலும் ஒரு பகுதியிலே உள்ளது பொருளாசை, இல்லை உலக மயக்கம், இல்லை ஒரு பெருமை, ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு பெருமை. சிலவங்களுக்கு பெருமை, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டுட்டேன், அப்படியே ஒரு பெருமை சிலவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள பெருமை, அந்த பெருமை தான் இன்னைக்கு லூசிபரை கீழே தள்ளிட்டு தேவதூதனாக இருக்கிற பிசாசாய் மாறினதுக்கு காரணம் என்ன? அவனிடம் காணப்பட்ட பெருமை. ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசு நம்மை சிக்க வைத்து, நம்மை மாட்ட வைத்து, தேவ நம்மை விட்டு பிரிக்கிறதுக்கான காரியத்தை அவன் செய்து கொண்டே வருகிறான். இது நாம் விடுதலை பெற்று ஆவி, ஆத்ம, சரீரத்தில் விடுதலையோடு சுதந்திரவாளியாய் காணப்பட்டால்தான் நாம் கர்த்தரை மனப்பூர்வமாய் தொழுது கொள்ள முடியும். வரிகளை நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. முதலாவது பாருங்கள், நாம் பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றிருக்க வேண்டும். ஆவி, ஆத்ம, சரீரத்தில் இந்த பாவத்திலிருந்து முற்றிலும் நாம் விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. அப்ப முதலாவது காரியம், நம்ம பாவத்திலிருந்து நம்ம முற்றிலும் விடுதலை பெற வேண்டும். பாவம் நம்மோடு போராடி கொண்டே இருக்கும். எபிரேயர் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பாவத்தை எதிர்த்து நீங்கள் இரத்தம் சிந்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் போராடவில்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த பாவத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், அந்நிய பாஷை பேசுகிறவங்க தான், சபைக்கு வர்றவங்க தான், திருப்பந்தி எடுக்கிறவங்க தான், தசோபாகம் கொடுக்கிறவங்க தான், பல வருஷமாக ஊழியர் செய்கிறவங்க தான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் சில பகுதிகளில் இந்த பாவ போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சிலவங்களுக்கு கண்களில் அந்த போராட்டம், எதை பார்த்தாலும் அதில் ஒரு போராட்டம் இருந்து, அதை இச்சிக்கிற அந்த போராட்டம், சிந்தனையில் போராட்டம், அந்த பாவ போராட்டம் போராடி கொண்டே இருக்கும். சத்துரு கரைபிடித்து கொண்டே இருப்பான், சத்துரு திட்டுப்படுத்தி கொண்டே இருப்பான். இந்த பகுதியில் நம்ம ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப நமக்கு தெரியுது இந்த பாவம் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அப்ப பாவத்தினால அந்த போராட்டம் வெற்றி கிடைக்க முடியல. மேற்கொள்கிற ஒரு அபிஷேகத்தை கத்த தர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாவத்தின் போராட்டங்கள் ஏனென்றால் பாவ வாசப்படியில் படுத்து கிடக்கும் என்று வேதம் சொல்கிறது. பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. சிலங்க வாயின் வார்த்தைகளினாலே அந்த பாவத்துக்கு உட்படுறாங்க பாருங்க. நம்முடைய வார்த்தைகளினாலே பாவத்துக்கு உட்படுத்தப்படுகிறோம். ஆமென். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய எல்லையில், ஆவி ஆத்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த பாவ போராட்டம் காணப்படுமானால் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால். பாவங்கள்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போதுமே சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. நல்ல கவனிங்க. சில நேரங்களில் நம்ம நல்லா பாடி ஆராதிக்கிறோம், நல்ல தேவ சத்தியம் வரும்போது ஒரு தூக்கத்தின் ஆவியை பிசாசு கொண்டு வருவான். நம்மளை விடுதலை பெற முடியாதபடி 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 143ஆம் சங்கீதம். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து, சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி, பிராணனை தரையோட நசுக்கி, வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறார். பார்த்தா என்னை இருளில இருக்கணும், அவனை இருளில இருக்கணும். நம்ம எப்போது பார்த்தாலும் நம்ம இருளில தான் இருக்கணும், பாவத்தில் தான் நம்ம இருக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனையோடு இவன் போராடிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கணும். இவன் விடுதலையோடு இருக்கக்கூடாது, இவன் சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது, இவன் பாடி ஆராதிக்க கூடாது, கர்த்தர் நாமத்தை உயர்த்தக்கூடாது. ஒரு சஞ்சலம், ஒரு தவிப்பு, ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு பாடு, ஒரு வேதனை, ஒரு வியாதி, ஒரு வறுமை, ஒரு கடன், ஒரு கண்ணீர், ஒரு அடிமைத்தனம், ஏதாகிலும் ஒரு காரியத்தை கொடுத்து அதை சிக்க வைத்து நம்ம ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஆண்டவரை வைத்து பிரிப்பதற்கு முயற்சிப்பான். அது போராடுகிற பகுதி. அந்த பகுதியை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார், வரும்படி அழைத்தார். நம்ம அந்தகாரத்தில் நாம் இருந்தோம், அந்தகார இருளில் நாம் இருந்தோம். ஆனால் திரும்பவும் நம்ம ஒளிக்கு வந்தாச்சு. திரும்ப இருளுக்கு போகாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் கண்கள் இருளாகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. திரும்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாகி விடாதபடி, திரும்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாகி விடாதபடி, திரும்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போகாதபடிக்கு, திரும்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தத்தளிப்பை உண்டாக்காதபடிக்கு போராடுகிற அந்த பகுதியிலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அப்படியே கரங்களை உயர்த்தி நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே இந்த பகுதியில் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடுகிற இந்த பகுதியை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னீரே, விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். சிந்தையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும், சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. விடுதலை நாயகன் வெற்றியை தருவீராக. பாடி ஆராதிக்க கூடாதபடி போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாவதாக. உடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல் ஷேடாய், எல் ஷேடாய், சர்வவல்ல தேவனே, எல் ஷேடாய்,
உயர்த்துகிறோ வாழ். சிலவங்களுக்கு நல்ல கையை தட்டி பாடணும்னு இருக்கும், ஆனாலும் கையை தட்ட முடியாது. பாருங்க, விடுதலையோடு பாட முடியாது. கையில ஒரு கட்டு இருக்குது. கர்த்தரை ஆவியில் உண்மையில் ஆராதித்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். receive the mighty anointing right now. இப்பொழுது கர்த்தருடைய மகிமை அநேகரை தொடுகிறதற்காய் நன்றி, 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 நன்றி. அநேகருக்கெல்லாம் பாட முடியும். நல்ல கவனிங்க, பவுலும் சீலாவும் நன்றாக துதித்து பாடின போதுதான் விடுதலை கிடைத்தது. யோசபாத் ராஜா துதித்த போதுதான் எதிரிகள் விழுந்தார்கள். அப்ப நம்ம தெரியணும், துதித்தால் எதிரிகள் விழுவார்கள், பாடினால் கட்டுகள் அறுக்கப்படும், வாசல்கள் தானாகவே திறக்கும். ஆகவே ஆலயத்துக்கு வரும்போது நல்ல பாடி, யாரு பாடுறா, யார் ஆராதிக்கிறா, எதையும் நானும் என் ஆண்டவரும், நானும் என் தேவனும், நானும் என் ரட்சகரும், நானும் என் மணவாளனும், நானும் என் நண்பரும் என்று சொல்லிட்டு நல்ல பாடி துதித்து ஆராதிக்கும் போது அந்த போராடுகிற பகுதியில் இருக்கிற கட்டுகள் தானாக அழுக்கப்படும். பரிசுத்த ஆவியான வரும்போது அந்த சிம்சன் மேல் இந்த கட்டுகள் அப்படி நூலிழைகள் தெரித்ததை போல நம்ம பாடி ஆராதிக்கும் போது தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய அசைவாடுதல் அங்கு இறங்கி வரும். இருள் மாறும், வெளிச்சம் பிரகாசிக்கும். அதனால தான் சிலவங்க சொல்லுவாங்க, நான் பாடி ஆராதிக்கிற போது ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று, உடனே என் மனசுக்கு ஒரு திருப்தி உண்டாயிற்று. பாடி ஆராதிக்கும் போது தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள, தேவடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, தேவடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, இன்னும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களோட ஆத்மா திறந்தே இருக்க வேண்டும். ஆமென். ஒரு மழை பெய்கிறது, ஒரு பாத்திரம் திறந்திருக்குமானால் அது மீது தண்ணி கொட்டப்படுவதை போல ஆத்மா வாஞ்சித்து கதற வேண்டும். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல நம்ம ஆத்மா வாஞ்சித்து கதறுமானால் நிச்சயமாகவே புதிய கிருபைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ரெண்டாவது நாம் விடுதலை பெற வேண்டியது என்ன தெரியுமா? சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அல்லேலூயா. பலவிதமான சாபங்கள் போராடி கொண்டிருக்கிறது. சாபம் என்றால் என்ன? ஆரா என்ற அந்த பதத்திற்கு தட்டி பறிப்பது என்ற அர்த்தம். தட்டி பறிப்பது. நல்ல வேலை செய்யணும் பிரதர், பாஸ்டர், நல்ல வேலை செய்கிறேன், நல்லா உழைக்கிறேன், நல்ல பிரயாசப்படுறேன், ஒன்றுமே நிற்கலை. உங்கள் சபைக்கு வந்து எனக்கு என்ன கிடைச்சு? தம்பி, சபையை குறித்து குறை சொல்வதோ ஊழியரை குறித்து குறை சொல்வதல்ல, அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட போராட்டம். அது உங்கள் தொழிலிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்துக்கு நீங்கள் திறப்பில் நிற்க வேண்டும், நீங்கள் மன்றாடி ஜெபிக்க வேண்டும், நீங்கள் நிற்க வேண்டும். உங்கள் சன்னதியோடு அந்த போராட்டம், அந்த சாபத்தின் வல்லமை முறிக்கப்பட வேண்டும். அடுத்த சந்ததிக்கு அந்த சாபம் தொடரக்கூடாது. ஆமென். அடுத்த சந்ததிக்கு சாபத்தை வைத்து விட்டு போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் இந்த சாபத்தோடு போராடக்கூடாது. நான் சாபத்தோடு போராடுகிறேன், போராடி வெற்றி பெற்று நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்க தாயும் தகப்பனும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம அதை ஜெயிக்கணும். என்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்றைக்கு இந்த போராட்டத்தின் வல்லமைகள் முற்றிலும் அறுக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டோடைய பிள்ளை, சாபம் என்னை தொடர முடியாது, எனக்காக இயேசு முள்முடி சூட்டினார். ஆமென். சாபமாக முள்முடியை தலையில் சுமந்தாரோ அன்றைக்கு நான் சுகமாகி விட்டேன், நான் விடுதலையாகி விட்டேன், இனி சாபத்துக்கு நான் அடிமை அல்ல என்று சொல்லணும். அல்லேலூயா. மனிதனால் வரும் சாபம் உண்டு, தேவனால் வரும் சாபம் உண்டு, நம்மை நாமே வருத்திக் கொள்ளும் சாபம் உண்டு. அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த சாபத்தோடு இருக்கிறவர்கள் எந்த தொழில் செய்தாலும் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும், கடன் இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், துக்கங்கள் இருக்க செய்யும். அதில் போராடி ஜெயிக்கணும். சபைக்கு வரும்போது நான் இப்போ நடத்துகிறேன், இப்போ நடத்தும்போது என்னோட கூட இணைஞ்சு நீங்களும் போராடி ஜெபிக்கிற போது இந்த சாபத்தின் கட்டுகளிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசு ஊழியம் செய்யும்போது ஒரு பிறவி கூட இருக்கிறான். அவரை பற்றி கேட்குறான், ஆண்டவரே, இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவநாம மகிமைக்கென்று இவன் இப்படி பிறந்திருக்கிறான்.
அப்போ சில நேரங்களில் அப்படி இருக்கும் பாருங்க. நம்ம போராடி ஜெபித்தால் போதும், கட்டுகள் தெரிபட்டு ஓட ஆரம்பிக்கும். நம்முடைய ஜெபத்திற்கு முன்பு எந்த சாபமும் நிற்க முடியாது. தேவ பிள்ளை, உனக்கு முன்பு எந்த அக்கிரமும் நிற்க முடியாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறாய். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியவன் ஒளிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். சத்ருவனை தொட முடியாது, இருளில் வல்லமைகள் தொட முடியாது, பில்லி சூனிய வல்லமைகள் தொட முடியாது. நீ தேவனுடைய பிள்ளை, உன்னை எதிர்க்க எந்த சக்தியாலும் முடியாது என்கிற விசுவாசம் உனக்குள் இருக்கும் என்றால் நீ நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவாய். சொல்லிட்டே இருக்கக்கூடாது, எனக்கு தொழில ஒரே போராட்டமா இருக்கு, குடும்பத்தில் ஒரே போராட்டமா இருக்கு. எல்லா போராட்டம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதன் மத்தியிலும் வெற்றி தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் தொள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் தொள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா ஓ லா 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 லா. ஆஹா ஓ லா 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 லா. கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் தொள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் தொள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. முதலாவது, பாவத்தில் இருக்கிற போராட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பகுதியில் நாம் விடுதலை பெற வேண்டும். ரெண்டாவது, சாபத்தோடு போராடுகிற பகுதியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அன்றைக்கி வந்து சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி விபத்துகள் நடக்கும், எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி நஷ்டங்கள், எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி அபார்ஷன், எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே குழந்தைகள் கிடையாது. அப்படியெல்லாம் பலரும் பலவிதமான காரியங்களில் பேசுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் அன்றிலிருந்து அந்த சாபத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. அப்போஸ்தலர் 16:31 படி நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால, நம்ம விடுவிக்கப்பட்டதுனால, நம்ம காப்பாற்றப்பட்டதுனால அந்த சாபங்கள் நம்ம வருங்கால சந்ததிக்கு வராமல் தடுத்து நிறுத்தி நம்ம ஜெயமெடுக்க முடியும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. மூன்றாவதாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இங்க பாருங்க, இது ஒரு பயம், அடிமைத்தனத்தின் ஆவி. ரோமர் 8:15 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இனி பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட தண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ திரும்பவும் ஒரு அடிமைத்தனம். அப்போ பயம் ஒரு அடிமைத்தனம், கவலை ஒரு அடிமைத்தனம், சந்தேகம் ஒரு அடிமைத்தனம், அதே போல் கடன் ஒரு அடிமைத்தனம், கவலை ஒரு அடிமைத்தனம். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்போ கவலை வந்துச்சுன்னா கலக்கம் வந்துடும். அநேகருடைய வாழ்க்கையில் கவலை. சிலவங்க இப்போ தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், 25 வருஷத்துக்கு பின்னாடி கல்யாணம் நடக்கிறது இப்போவே துக்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது, இல்லை 3 பெண் குழந்தைகள் இருக்கிறது, ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, யோசிச்சுட்டே இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளை இப்போ தான் எல்கேஜி போகுது, ஆனால் கல்லூரிக்கு போகும்போது பணம் கட்ட வேண்டியதை இப்பொழுதே யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசனை நல்லது தான், தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் பல வருடங்களுக்கு பின்பு நடக்கக்கூடிய காரியத்தை இப்போதே நினைத்து தேவையில்லாமல் கவலைப்பட்டு கலங்கினால் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அது ஒரு கட்டு, அது பயங்கரமான பிசாசின் தந்திரம். பிசாசு வச்சிருக்கிற வலை, கண்ணி ஆண்டவரை விட்டு விலகி போகும்படி, ஆண்டவரை விட்டு விலகி வரும்படி, தேவனை விட்டு நம்ம வெளியே அனுப்புவதற்கு சத்துரு போராடி கொண்டே இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை வாசிக்கிற போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலவங்களுக்கு பயங்கர விதமான போராட்டங்கள், ஏதாவது பயம், ஏதாவது கவலை, ஏதோ இரவு நேரம் வந்தால் தூக்கம் வராமல் ஏதாவது கெட்ட சொப்பனங்கள், இதன் நிமித்தம் பயங்கரமான போராட்டங்கள், நிம்மதியாக இருக்கவே முடியாது, சஞ்சலங்கள், தவிப்புகள், இதெல்லாம் மாறணும்னா உங்கள் பகுதியில் எல்கைக்குள்ளே சத்துரு போராடுகிறான். உங்கள் வாழ்க்கையின் எல்கைகளும் சமாதானமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் அரண்மனைக்கு சமாதானமும் சுகமும் இருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாய் சஞ்சலமும் தவிப்பு எப்போது இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த பகுதி போராடுகிற இந்த பகுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மெசேஜை பார்த்து கொண்டே இருக்கிற போது கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த காலையிலே அந்த வல்லமையை தருவாராக. சத்துருவை மிதித்து மேற்கொண்டு இனிமேல் அந்த பாவத்தின் வல்லமைகள், இந்த சாபத்தின் வல்லமைகள், அந்த அடிமைத்தனத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. 4ஆவதாக நாம் விடுதலை பெற வேண்டிய ஒரு பகுதி மத்தேயு 9:35. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவளை சொஸ்தமாக்கினார். அடுத்தது நம்ம விடுதலை பெற வேண்டிய பகுதி, வியாதியிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். பல வருடங்கள் நமக்கு தெரியும், 38 வருடம் ஒருத்தன் படுத்துகிறான். அவனுக்கு 38 வருட வியாதி. ஆண்டவரை சந்தித்த போது அவனுக்கு விடுதலை கிடைத்ததை பார்க்கிறோம். 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு கூனியை பார்க்கிறோம். அங்கு ஆண்டவரை சந்தித்த போது விடுதலை கிடைத்ததை பார்க்கிறோம். 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ ஆண்டவரை சந்தித்த போது அவளுக்கு விடுதலை கிடைத்ததை பார்க்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, சிலவங்களுக்கு தொடர்ந்து ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம எதிர்த்து நிற்கணும். சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவளை விட்டு ஓடி போவான். கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவர்கிட்ட ஓடி வர்றா. ஆண்டவரே, பிசாசு என் மகளை அலக்களிக்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கு அவள் கதறிக்கொண்டு வருகிறாள் தன் மகளின் விடுதலைக்காக. வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கொடிய வேதனை, பிசாசு கொடிய வேதனையை கொண்டு வரான். சரீரத்தில் வேதனை, நம்ம சரீர உறுப்புகளுடைய செயல்பாடுகளை முடக்குகிறான். வியாதி என்றால் என்ன? சரீர இயக்கத்தை முடக்குவது வியாதி. சரீரம் இயங்க வேண்டும், அது தன் காரியத்தில் இயங்க வேண்டும். பாருங்க, அதிகமாகவும் இயங்கக்கூடாது, குறைந்தும் இயங்கக்கூடாது. பிளட் பிரஷர், லோ பிரஷர், ஹை பிபி, லோ பிபி எல்லாம் அப்படி இல்லை. நம்முடைய சரீரத்தின் இயக்கத்தை அது தடை செய்கிறது. அப்போது சாதாரணமாக அந்த 18 வருஷம் கூனியாக இருந்தவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கன்னா, டாக்டர் சொல்லிப்பாங்க, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்கள், ஏதோ மூளையில் ஏதோ கட்டி இருந்திருக்கும், அதனால தான் கூன் விழுந்துட்டு இருக்குது, இல்லை L1 L2 L3 ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை C1 C2 ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் இதுக்கு செய்யணும், இதுக்கு இப்படியெல்லாம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. மருத்துவம் பார்ப்பது தவறல்ல. ஆனால் அவள் அதனால் பாதிக்கப்பட்டுவது மருத்துவ ரீதியான வியாதி அல்ல, அவளோட பிசாசினால் பிடிக்கப்பட்டது. அப்போ குடும்பத்தில் சில நேரங்களில் அடிக்கடி வியாதிகளை கொண்டு வரும்போது சபைக்கு விரோதமாய் முறுமுறுப்பதினாலோ, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதினாலோ, இல்லை டாக்டருக்கு விரோதமாய் முறுமுறுப்பதினாலோ, இல்லை மருந்தை தூக்கி அடிக்கிறதுனாலோ யாருக்கு அந்த பிரச்சனை வரப்போவதில்லை. விடுதலை கிடைக்கணும். ஒரு முறை ஒருவர் ஜெபத்திற்கு அழைத்திருந்தார். நான் அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 2 முறை கிருபை நாள் ஜெபத்திற்கு வந்திருந்தார். அவர் சற்று சுகம் பெற்றிருந்தார். உள்ளே போய் ஒரு பெரிய பெட்டியை, சூட்கேஸை தூக்கிட்டு வந்திருந்தார். அந்த சூட்கேஸ் முழுவதும் மருந்து மாத்திரையாக இருந்தது. இதெல்லாம் நான் சாப்பிட்ற மருந்து. ஒரு நாளைக்கு போவேன், அடுத்து இதை மாற்றி எழுதி கொடுப்பாங்க, இந்த மாத்திரை அங்கேயே கிடக்குது பாருங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அவர் ஊக்கமாக ஜெபித்தார். வர நாட்களில் அவர் மருந்து மாத்திரைகள் குறைய ஆரம்பித்தது. உங்கள் வாழ்க்கையில் அப்படி மறைய ஆரம்பிக்கும். வியாதியிலிருந்து விடுதலை பெறணும். அதை நீங்க போராடி ஜெபிக்கணும். மருந்தை நம்பிட்டு இருக்க கூடாது. மருந்து எடுங்க, தப்புன்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல. ஆனா அதே நேரத்தில் நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. யாத்திரை 15:26 வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரம வைத்தியர். ஆமாம், ஆண்டவர் அப்போ நிச்சயமாக நமக்கு அது விடுதலையை தருவார். நம்ம நோயிலிருந்து, பேயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் கரைதைகள் நீங்க காக்கப்பட, எந்த பகுதியில் சத்துரு போராடுகிறானோ, எந்த பகுதியில் சத்துரு போராடுகிறானோ அந்த பகுதியில் என்ன பண்ணணும்? நம்ம ஜெயிக்கணும். சிலவங்க பார்ப்பாங்க, நல்ல தொழில் செய்வாங்க, ஆனால் வருமானம் வந்தது போல இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் அந்த கம்பெனியில்
வாழ்க்கையில் நஷ்டமாயிட்டே இருக்கும். உடனே அவங்க பார்த்துக்கிட்டு 2 நாள் ஜெயிப்பாங்க, விட்டுருவாங்க, விடாத. தொடர்ந்து அந்த பகுதிக்காக நம்ம ஜெபிக்கணும். கரலை வைத்து அல்லேலூயா அல்லேலூயா. சிலவங்க வருவாங்க, பாஸ்டர் எல்லாமே நஷ்டம், என் கையை பாருங்கள், என் கை ஓட்டை, இதெல்லாம் சும்மா கை ஓட்டைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து ஜெபித்து பாருங்கள், நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும், நிச்சயமாகவே ஜெயம் கிடைக்கும். அந்த பகுதியில் போராடுகிறான். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதாவது பொருளாசையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மனதுக்குள்ள அந்த பொருளாசை, உலகத்தில் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். பொருளாசை, பொருளை குறித்து ஒரு பயங்கரமான தாக்கம். என்னதான் இருந்தாலும் திருப்தி இருக்காது, என்னதான் இருந்தாலும் நிறைவு இருக்காது, என்னதான் இருந்தாலும் ஒரு பூர்ணமாக பேச மாட்டாங்க. ஆகவே ஏன் காரணம்னா இந்த பொருளாசையினால் அந்த உள்ளம் பிடிக்கப்பட்டிருக்கிறது, பிசாசால் பிடிக்கப்பட்டிருக்கிறது, சத்துருனால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் விடுதலையோடு பாட முடியாது, ஆராதிக்க முடியாது. ஒரு காலத்தில் பொருளை சம்பாதிக்கிறது ஓடுறாங்க. இப்போ இந்த பொருளை சம்பாதித்த பொருளை காக்கிறதுக்கு இப்போ கிடந்து போராடிட்டு கிடக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் பொருளை சம்பாதிக்க ஓடுனாங்க, இப்போ சம்பாதித்த பொருளை காப்பாற்றுறதுக்கு போராட்டம். அதுக்காக சண்டை போட்டு மக்கள் பிள்ளைகளும் கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் அழிஞ்சிட்டு கிடப்பாங்க. ஒரு காலத்தில் பொருள் இல்லை, இப்போ வீடு வாசல் சொந்தம் வந்தாச்சு. அதுக்கு பின்பு சம்பாதிச்ச கஷ்டப்பட்ட பொருளை காப்பாற்றுவதற்கு போராட்டம். அதை பராமரிப்பு இல்லாமல் கிடக்கும். சில பொருள்கள் எல்லாம் பல வருடங்கள் ஆயிற்று. ஆனால் ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் யாரும் இல்லாமல் அனாதையாக கிடக்கும் பாருங்க சில இடங்களில். ஆனால் அப்படி அல்ல. அந்த பொருளாசையிலாக பிடியிலிருந்து நாம் விடுதலை பெற்று வெளியே வர வேண்டும். போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இங்கு வசனம் சொல்லுது, இதை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் பேராய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யவன்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற பதிக்கேடு சேதமும் பலவித இச்சைகளாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, ஆமா, சிலர் இச்சித்தார் அந்த பண ஆசை பொருளாசையில் சிக்கி போராடி கொண்டிருப்பீரானால் அதை இச்சை உண்டாகும். அதை ஆண்டவரை விட்டு வழி விலகி தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பொருளாசையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், உலகத்தின் மாயத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அப்படி விடுதலை பெற்றால் நிச்சயமாகவே மணவாளன் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது எதிர்கொண்டு போகிற சுத்தமான மனவாட்டியாய் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த போராடுகிற பகுதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தம்பி விரக்தியோட பேசிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, சகோதரி விரக்தியோட பேசிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு போராடி ஜெபம் பண்ணு. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல் ஷேடா எல் ஷேடா, சர்வ வல்ல தேவனே, உயர்த்துகிறோ எல்ரோஹி எல்ரோஹி, என்னை கண்ட தெய்வமே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் பகுதியிலே போராடி வாழ்க்கையிலே பாவத்தோடு போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகும்படி இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரோடு சேர்ந்து நிற்கக்கூடாதபடி, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடி எதிர்த்து நிற்கிற சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிலில் இருக்கிற சாபங்கள், குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. அவருடைய மகிமை இறங்கி வரட்டும், இந்த வல்லமை இறங்கி வரட்டும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும், அடிமைத்தனங்கள் முறிக்கப்படட்டும். நசரேயனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லா அடிமைத்தன கட்டுகளும் அறுக்கப்படுவதாக.
பணத்தை விரயமாக்குற பொல்லாத ஆவிகள், மருத்துவமனைக்கு கொடுத்து பணங்களை விரயமாக்குற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. சம்பாதிக்கிற பணத்தை வட்டிக்கு கொடுத்து தேவையில்லாத இடத்துல செலவழித்து வருமானத்தை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. தொழில் விருத்தி அடைவதாக, தொழில் முன்னேற்றம் உண்டாவதாக. போராடுகிற ஆவிகள் வெளியேறி போவதாக. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த அருமையான நேரத்தில் தகப்பனே, தொழில் ஸ்தலங்கள் போராடுகிற ஆவிகள், குடும்பத்தில் போராடுகிற ஆவிகள், சரீரத்தில் போராடுகிற ஆவிகள், பிள்ளைகள் வாழ்க்கையில் போராடுகிற ஆவிகள், படிப்புக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், வேலை கிடைக்க முடியாதபடி போராடுகிற ஆவிகள், குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போராடுகிற ஆவிகள், தகப்பனே சொந்தமான வீடு வாசல் இல்லாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், உலக ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற ஆவிகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தகப்பனே உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும். பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள், அடிமைத்தனத்தின் வல்லமைகள், உலகத்தின் மாயங்கள், பிரபஞ்சத்தின் ஆவிகளின் கையிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணுவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் பேசுற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். போராடுகிற பயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்காய் நன்றி. இயேசுவின் திவ்ய நாமத்தில் பிதாவே.